பிரைஸ் லார்ட். உங்கள் அறிவு நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம மே மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். 4 மாதங்களாக ஏசப்பா நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்தாங்க. அதுக்காக நம்ம நிச்சயமாக ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நாளிலும் கூட ஏசப்பா நமக்கு என்ன வசனம் தராங்கன்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. 2 Corinthians 5:7. For we walk by faith, not by sight. இதில் walk by faith நான் எதை மீன் பண்ணுறாங்கன்னா லைஃப் ஜேர்னி ஆஃப் லைஃப்பை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குது, நம்ம எதை பிலீவ் பண்ணுறோம், எதை நம்ம விசுவாசிக்கிறோம், எது மேலே நம்ம ரிலை பண்ணுறோம். நிறைய பேர் எப்படின்னா அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ரிலை பண்ணி வாழ்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் பண்ணிடுவேன், எனக்கு இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பண்ணிடுவேன். அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பிலீவ் பண்ணும்போது அது ஒரு சக்ஸஸில் போகாது. ஸோ அவங்க அதை பிலீவ் பண்ணும்போது இதுதான் என்னை கைட் பண்ணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு கைட் பண்ணணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதோட முடிவு இட் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். பட் ஆனால் நம்ம ஏசுப்பா நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். அவர் கொடுக்குற ப்ராமிசஸ், அவரோட கைடன்ஸை நம்ம பிலீவ் பண்ணும்போது, அவர் மேலே நம்ம ட்ரஸ்ட் வைக்கும்போது, நம்மளோட பிலீஃப் எல்லாத்தையும் அவர் மேலே நம்ம வைக்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். சக்ஸஸில் தான் நம்ம முடியும். நிறைய பேர் எல்லாருமே எப்படின்னா எனக்கு தெரியும், நான் பண்ணிடுவேன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க பண்ணும்போது, அவங்க மேலே அவங்க ட்ரஸ்ட் வைக்கும்போது, அவங்களோட அவங்களுக்கு இருக்க அந்த மனித ஞானத்தை அவங்க சுயமாக யோசிச்சு செய்யும்போது அதோட எண்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம ஏசப்பா கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் என்னோடய வாழ்க்கையை கைட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை ஏசப்பாவோட கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். அதை நம்ம தனியாக நின்று ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஏசப்பா நம்ம கூட நிற்பார். ஏசப்பா நமக்கு துணியாக நிற்பார். நம்மளோட பிரச்சனைகளை ஏசப்பா நம்ம பார்த்து நம்ம சுயமாக யோசிச்சுட்டு எனக்கு தெரியும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளே தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஆனால் நம்மளோட மைண்டை வச்சு நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு நிஜமாக நம்ம ஏசப்பாவோட ஹெல்ப் நமக்கு தேவை. ஸோ அதனாலே நம்ம ஏசப்பாவோட கைடன்ஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக ஏசப்பா நமக்காக இருப்பார். அவர் கைட் பண்ணுவாருவே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐஸ் நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கிறது மேலே நம்மளோட ஐஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எது பர்மனெண்ட்டாக இருக்கும், இட்டர்னல் லைஃப் இன் ஹெவன். அதை நம்ம பிலீவ் பண்ணணும். இங்கே ஜஸ்ட் இந்த வேர்ல்டி திங்ஸ்லாம் டெம்பரரி தான். நம்ம வாட் வி ஆர் சீன், நம்ம பார்க்குறது எல்லாமே டெம்பரரி. நம்ம போடுற ஜுவல்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அது எல்லாமே டெம்பரரி தான். ஒரு நாள் இதெல்லாம் அழிஞ்சு போக போகுது. பட் ஆனால் வாட் இஸ் டெம்பரரி? இட்டர்னல் லைஃப். நம்ம பரலோகத்தில் இருக்க போகிற இட்டர்னல் லைஃப் அதுதான் பெர்மனன்ட். நம்ம இங்கேயே அந்த வேர்ல்டு திங்ஸ் மேலே ஆசைப்பட்டு அதை நம்ம அது மேலே நம்ம ரொம்ப அக்கறை செலுத்தி அதுக்காகவே நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது எண்டில் ஒரு பெயினாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வேர்ல்டு திங்ஸ் மேலேயே இது பண்ணும்போது இன்டர்னல் லைஃப் நம்ம இழந்துருவோம். ஸோ நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ட்ரஸ்டிங் ஆன் வாட் இஸ் சீன். நம்ம பார்க்குறத நம்ம நம்புறதை விட நம்ம காணாததை நம்பணுன்னா நமக்கு தான் செய்வோம். நம்ம இன்டர்னலாக இருக்க போது ஹெவனில் தான். நம்ம இன்டர்னல் லைஃப் ஹெவனில் தான் இருக்குது, இந்த பூமியில் கிடையாது. அப்போ நம்ம ஏசப்பா மேலே ட்ரஸ்ட் வச்சு அவரோட கைடன்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சு அவரோட கைடன்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணி கேட்டு அவர் சொல்கிறபடி நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம லைஃப் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம நிச்சயமாக ஹெவனுக்கு போய் அந்த இன்டர்னல் லைஃப்பை ஒரு ஹாப்பியான லைஃப் ஆகணும். இன்டர்னல் லைஃப் 2 இடத்துல இருக்குது. ஹெவன்லேயும் இன்டர்னல் லைஃப் இருக்குது, ஹெல்லேயும் இன்டர்னல் லைஃப் இருக்குது. ஹெவனில் போனால் ஹாப்பியாக ஏசப்பா கூட அந்த இன்டர்னல் லைஃப்பை நம்ம ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். அங்கே ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்டர்னல் லைஃப் ஹெல்லேயும் இருக்குது. ஹெல்லில் போயிட்டு நம்ம தப்பிச்சு போகணும்னு நினச்சா கூட நம்மளால் தப்பிச்சு போக முடியாது. அது இட்ஸ் பெர்மனெண்ட். அந்த எரியிற அந்த நெருப்புக்குள்ளே நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்கும். அப்போ அங்கே போய் ஏசப்பா நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வேலைக்கே ஆகாது. ஸோ வி ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ஏசப்பாவோட கைடன்ஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஏசப்பா அவர் காட்டின வழியை அவர் பாதையை காமிச்சிட்டு போயிட்டாரு, நீ பின்னாடி வாங்க. ஸோ அந்த பாதையில் நம்ம போகும்போது நிச்சயமாக நமக்கு ஹெவன் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஹாப்பியான எண்டிங் நமக்கு கிடைக்கும்.
ஹெவனில் போய் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஈவன் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏசப்பாவோட கைடன்ஸை வந்து நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏசப்பா நம்மளை ப்ளெஸ் பண்ணி பெரிய நல்லா உயர்த்துவாங்க. இப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையும் கூட எங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஏசப்பா. நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் விசுவாசித்து நடக்கணும் ஏசப்பா. எங்கள் லைஃப் ஜேர்னி வந்துட்டு நம்ம ட்ரஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அந்த வேர்ல்டி திங்ஸ் மேலே ஒரே வேர்ல்டி திங்ஸ் மேலேயே நாங்கள் கண்ணை வச்சுட்டு நாங்கள் வாட் இஸ் சீன் வி ஆர் ஜஸ்ட் சீன் த டெம்ப்ரரி திங்ஸ். பட் நாங்கள் வந்துட்டு பர்மனன்ட் திங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கோலை வந்துட்டு நாங்கள் ரீச் பண்ண நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங் இருக்குது. நாங்கள் ஹெவனில் வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஹெல்லில் போய்ட்டு நாங்கள் அவங்க நெருப்பில் போய் நாங்கள் சாகிறத விட நாங்கள் ஹெவனில் வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கு அந்த ஃபேத் கொடுங்க ஏசப்பா. உங்க மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையை கைட் பண்ணுங்கள் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கைட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.